1 சாமுவேல் 21:9. நீர் கொன்ற கோலியாத்தின் பட்டயம் ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி. நல்லா கவனிங்க, இந்த பட்டயம் ஒரு காலத்துல வல்லமையா பயன்பட்டுச்சு. எங்க தாவீது கையிலேயே வல்லமையா பயன்பட்டுச்சு. தாவீது அதை எடுத்து என்ன பண்ணாரு? கோலியாத்தை அடிச்சார், வீழ்த்தினார், தலையை வெட்டிட்டார், தனியா எடுத்துக்கிட்டார். ஆனா அதுக்கப்புறம் அந்த பட்டயம் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னே தெரில. கொஞ்ச நாள் அந்த பட்டயம் என்ன ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. அந்த பட்டயம் அப்படியே எங்க போச்சு, என்ன ஆச்சு, தாவீதுக்கும் தெரில. நிகரில்லாத பட்டயம்தான். கொஞ்ச நாள் அந்த பட்டயத்தை மறைத்து வைத்திருந்தார். அந்த மறைவான நேரம் இருக்குல்ல, அந்த கர்த்தர் உங்களை கொஞ்ச நாள் மறைச்சு வைக்கிற நேரம், அது உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். நமக்கு எப்பவுமே உலக பிரகாரமா படிச்சு முடிச்ச உடனே நான் என்னவாயிரணும், வேலைக்கு. அதுவும் இப்பெல்லாம் எப்படின்னா ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்ன வந்துடணும், கேம்பஸ் இன்டர்வியூ முடிச்ச உடனே அப்படியே வேலை. சிலர்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேலை. சில கம்பெனிக்காரெல்லாம் இன்டர்வியூ வச்சு என்ன செய்யறான், படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேலை. அதை பார்க்கும்போது நமக்கும் என்ன தோணுது, ஐயோ நமக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே, முடிச்சு 1 மாசம் ஆச்சு, 15 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினைக்கிறோம், அடுத்து நம்ம போனோம் அப்படின்னு. ஆனா தேவன் என்ன செய்யறாரு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மை மறைத்து வைக்க விரும்புகிறார். அந்த மறைவான காலம் இருக்குல்ல, அதுதான் உங்களை உயர்த்துவதற்கான ஒரு காலம். உங்ககிட்ட டேலண்ட் இருக்கும், நீங்க ப்ரூஃபும் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு வாலிபர்கள்லாம் என்னன்னா, சபையில் வராங்க, தங்களுடைய டேலண்டோட கூட வரீங்க. உங்க டேலண்ட்டை சபை உடனே பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அந்த சபையில் போறீங்க, ஒரு 3 வாரம் 3 மாசம் போறீங்க. உடனடியாக நாங்கள் என்ன செய்யணும், அந்த டேலண்ட் அந்த சபை யூஸ் பண்ணிக்கணும், எங்களை எடுத்து பயன்படுத்தணும். உடனே இல்லையா, உடனே அப்படியே நேராக எங்கேயாவது ரெக்கார்டிங் வாசிக்கிறவங்ககிட்ட போயிட்டு, நான் நல்லா கிட்டார் வாசிப்பேன், நான் நல்லா பேஸ் கிட்டார் வாசிப்பேன், நான் கீபோர்டு வாசிப்பேன் அப்படின்ட்டு தங்கள் டேலண்ட்டை காட்டி பயன்பட விரும்புகிறார்கள். உடனடியாக என்ன செய்ய விரும்புகிறாங்க, பயன்பட விரும்புகிறார்கள். நான் சொல்றேன், பயன்படுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அது வரைக்கும் உங்களை உருவாக்குவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. இந்த உருவாக்குற காலம் இருக்குல்ல, அந்த உருவாக்குற காலம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எங்க இருக்கணும், ஏபோத்துக்கு பின்னாக சீலையில சுத்தி இருக்கணும். சீலைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும். யோவான் 13ல் இயேசு கிறிஸ்து கால் கழுவுறதுக்கு முன்னாடி என்ன கட்டிக்கிட்டாரு, சீலையை கட்டிக்கிட்டார். அதோட அர்த்தம் என்னன்னா, அடிமைத்தனம், தாழ்மை. கொஞ்ச நாள் நீங்க கொஞ்சம் என்ன செய்யணும், தாழ்மையோட காத்திருக்கணும். இப்ப இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடனே மேல வந்துடணும், உடனே ப்ரொபகண்டா ஆயிடணும், உடனே ஃபேமுக்கு வந்துடணும், உடனே 4 பேர் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு தம்பி உங்களுடைய மெசேஜ், உங்களோட பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு உடனே மேல வந்துடணும். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருன்னு வசனம் சொல்லுது. உங்ககிட்ட டேலண்ட் இருக்குதா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. தேவனுக்கு தேவை உங்க டேலண்ட் இல்ல, நீங்க தான். ஏன் சொல்றேன்னா, ஒரு மனுஷனுடைய உயர்வுக்கு டேலண்ட் எவ்வளவு காரணமா இருக்குதோ, அவனுடைய வீழ்ச்சிக்கும் டேலண்ட் காரணமா இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் உங்களை உயர்த்த மட்டும் செய்யாது, கொஞ்சம் ஏமாந்துச்சுன்னா பட்டயம் உங்களையே வெட்டும், உங்களையே வீழ்த்தும். நான் சொல்லுவேன், இந்த டேலண்டால உயர்ந்தவனை விட இந்த டேலண்டால வீழ்ந்தவன் தான் அதிகம். ஏன்னா அந்த டேலண்ட்டை மேலே கொண்டு வரும்போது உடனே சாத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு 10 பேரை கூட்டிட்டு வருவான். 10 பேரை கூட்டிட்டு வந்து அப்படியே உங்களை புகழ்ச்சி பேசி, ஐயோ உங்களை மாதிரி இந்த பாட்டை அப்படி நெளிவு சுழிவோட பாடுறதுக்கு யாருமே இல்லை போங்க அப்படின்ட்டு அடுத்து அவங்க தூதர்களை அனுப்பிக்கிட்டே இருப்பான். பயங்கரங்க, சூப்பருங்க அப்படிங்க, கிடுகிடுன்னு என்ன ஏறும் மண்டையில, 2 கொம்பு வேகமா முளைக்கும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா பாட ஆரம்பிச்சா எவன் பாடினாலும் நமக்கு தப்பா தெரியும், எவன் பாட்டி நம்ம கேட்கவும் மாட்டோம், என்ன பாடுறாங்க அப்படின்றோம். கர்த்தர் என்ன நினைக்கிறாருன்னா, எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போனாலும் அந்த பெருமையை, அந்த புகழ்ச்சியை தாங்கக்கூடிய அளவுக்கு நீ தயாராகி விட்டால் கர்த்தர் உன்னை கொண்டு போய் மேலே உட்கார வைப்பதற்கு எந்த தயக்கமும் இல்லை. நாம என்ன நினைக்கிறோம், நான் மேலே வரணும், புகழ்ச்சி அந்த புகழ்ச்சி உனக்கு வீழ்ச்சியாய் மாறிவிடக் கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கிறார்.
பொது, அது நார்மல். ஒரு மனுஷன் அப்படி புகழ்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இருதயத்துக்குள்ள என்ன வரும்? சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தோடு நிறுத்திடணும். சந்தோஷத்துக்கு அடுத்து என்ன வரக்கூடாது? பெருமை வரக்கூடாது. அப்படியே வந்து சொல்லுவாங்க, ஐயோ என்னங்கிறீங்க, எப்படி இந்த மாதிரிலாம் மெசேஜ் கொடுக்குறேன்பாங்க. நான் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே ஆள் அனுப்பியிருக்கான், சோத்திரம் ஆண்டவரே. சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, இந்த ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்தீங்க பாருங்க, வா வா ஓ வா வான்றான். அவன் பாட்டு அப்படி அப்படியே அவனே பார்த்துட்டே இருப்பேன். ஆள் அனுப்பியிருக்கான்டா பங்காளி. புகழ்ச்சிக்கு என்ன பண்ணியிருக்கான்? இல்லை, சிலர் நிஜமாவே சாட்சி சொல்லுவாங்க, அந்த வசனம் எங்களோட பேசிச்சு இடைப்படுச்சு, அது வேற. சிலருக்கு வந்து எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும். அவர் வெளியூரில் இருக்கிறார். அவர் வந்து உட்காந்து ஆரம்பிச்சார்னா 10வது செகண்டு அண்ணே எப்படின்னு அப்படி அரை மணி நேரம் அவர் அப்படியே தான் பேசுவார். நான் சோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன், ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, இவரை அனுப்பி விடுங்க. இவரை எதுக்கு சொல்லுவேன்னா, பல நேரங்களில் அது சாத்தானுடைய தூதனை போல அந்த புகழ்ச்சி வரும். வரும்போதெல்லாம் அப்படியே அதை உடனடியாக ரிஜெக்ட் பண்ணணும். உடனடியாக என்ன செய்யணும்? வெளியே தள்ளணும். வெளியே தள்ளி, இது எந்த இல்லை ஆண்டவரே, இது எல்லாம் உங்களுது. ஏன் இதே பட்டயம் ஒரு நாள் கோலியாத் கையில் இருக்கும்போது யார் யாரெல்லாம் வெட்டுச்சு, யார் யாரெல்லாம் கிழிச்சிச்சு. இன்னைக்கு சொல்றாங்க, நீங்க பேசும்போது அப்படி இருக்கணும். அன்னைக்கு நம்ம பேசும்போது எத்தனை பேர் திட்டினா நம்மள, வாயில என்ன அருவாளா வச்சிருக்கிற, இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறியம்பா. வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வரும்போது சொல்றான், இவ்வளோ மோசமா கெட்ட வார்த்தை பேசுற, எப்படா நீ எல்லாம் மனுஷனா இருக்கேன்பா. ஏன்னா நம்ம நாக்கு அவ்வளோ மோசமா பேசிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நன்மையானதை பேசும்போது புகழ்ச்சி வருது. இது நந்தில்லை, ஏன்னா இதே நாக்கு மோசமா ஒரு காலத்துல கோலியாத் கையில இருந்திருக்குது. ஆண்டவரே, இந்த எனக்கு நீர் கொடுத்துருக்கிற டேலண்ட்டை நான் எதுல சுத்துறேன்? திரைச்சீலையில் சுத்துகிறேன். இது அப்படியே மூடி இருக்கட்டும் ஆண்டவரே, இருக்கட்டும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க எவ்வளவு புகழ்ச்சி அடைஞ்சாலும், புகழ்ச்சி அடையாம ஒருவேளை நீங்க மறைஞ்சிருந்தாலும், பரலோகத்துல ஒரே கேட்டகரி தான். பரலோகத்தில் தூதர்கள் என்ன செய்ய போறாங்க? 40 வாலியும் போட்டவர் வராரு, கொஞ்சம் வழி விடுங்க, ஃப்ரண்ட்ல உட்கார வைன்னு சொல்ல போறாங்க. அவர் யார் தெரியுமா? 13 வாலியும் கிட்டத்தட்ட 15,000 சீடி வித்தவர் வராரு. அண்ணன் வருகிறார், அண்ணன் வருகிறார்னு சேரட் வண்டியில உட்கார வச்சு உள்ள ஒரு ரவுண்டு அடிக்க போறாங்க. பரலோகத்துல ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. அத்தனை பேருக்கும் என்ன மரியாதையோ அதே மரியாதை தான் கொடுக்க போறாங்க. என்ன பெருமை அதுல? இங்க உட்காந்துக்கிட்டு எதையாவது அது வரும். நிறைய பேர் வருவாங்க, உங்களை பார்த்து புகழ்வாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. உடனடியா சீலையில சுத்தணும். உடனடியாக என்ன செய்யணும்? சீலையில சுத்தணும். ஆண்டவரே நான் இல்லை ஆண்டவரே, இது நம்மளது இல்லைப்பா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு மெசேஜ் எடுக்கிறோம், அதுல ஒரு ரெவலேஷன் வருது. இந்த ரெவலேஷனை பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்க என்னதான் தலையால தண்ணி குடிச்சாலும் உங்களுக்கு கிடைக்காது. உண்மையா சொல்வேன். நீங்க ஒரு நல்ல பாட்டு பாடுறீங்க, இந்த பாட்டுல ஒருத்தர் ரட்சிக்கப்படுறான் அப்படின்னா உங்க குரல்னால கிடையாது, அதுல உள்ள அபிஷேகம். அந்த அபிஷேகம் உங்களது இல்ல, பரிசுத்த ஆவியானவர். அதுல என்ன நமக்கு பெருமை வேண்டி இருக்குது? இன்னைக்கு இந்த பெருமை தான் கிறிஸ்தவத்துல பயங்கரமான வீழ்ச்சி. ஆண்டவர் பார்க்கிறாரு, பட்டயம் கோலியாத்துக்கிட்ட இருந்து வந்துருச்சு என் கைக்கு. ஆனா இந்த கோலியாத் கொஞ்ச நாள் இந்த பட்டயம் என்ன செய்யுது? கொஞ்ச நாள் அமைதியா வைக்கிறேன், அவர் உயர்த்துற வரைக்கும் அமைதியா இருங்க. ஏன்? உங்க டேலண்ட்டை வச்சு ஆண்டவர் பயன்படுத்துறதை விட நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியம், உங்க ஆத்மா ரொம்ப முக்கியம். புகழ்ச்சி வரும்போது, பணம் வரும்போது நீங்க விழுந்துடக்கூடாதுன்னு அவர் என்ன செய்யறாரு? உங்களை பொறுமையா வைக்கிறாரு. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? அந்த பொறுமைக்கு வெயிட் பண்ண மாட்டீங்க. ஒரு காலத்துலலாம் ஊழியக்காரங்களை ஒரு 10 வருஷம் 15 வருஷம் காத்திருப்பாங்க தேவ சமூகத்துல. அவங்க 15 வருஷம் கழிச்சு தான் ஊழியக்காரனவே மாறுவாங்க. ஒரு மினிமம் 5 வருஷமாவது யார் கையில இருப்பாங்க. அவருக்கு அவங்க செருப்பு தச்சு போட்டதுல இருந்து, துணி துவச்சி போட்டதுல இருந்து எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க. அங்க இருந்து தாழ்மையை படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த அந்த கிருபையோட கூட வெளியே வருவாங்க. இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. யாராவது சொல்லிடக்கூடாது, உங்களுடைய பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிடக்கூடாது. உடனடியா சிடி, உடனடியா ஃபேஸ்புக், உடனடியா யூடியூப் அப்லோட் பண்ணி எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல ஒரு ஃபார்வர்ட் பண்ணி எல்லாரும் அதில் வர ப்ளீஸ் ஷேர். ஏன் ஷேர் பண்ணோம்? நல்லா இருந்தால் அவனே பண்ணிட்டு போகிறான். அதில் ஒரு சிலர்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுமை, ஃபோன் பண்ணி வேணா கேட்பாங்க, ஷேர் பண்ணீங்களா? போய் சொல்ல முடியுமா?
நான் சொல்லுவேன், நான் எந்தையே ஷேர் பண்ண மாட்டேன். எந்தையும் ஷேர் பண்ணவும் சொல்கிறது இல்லை. விட்டுருங்க, அதுவாக போட்டோம். கர்த்தர் நினச்சா என்ன செய்வார்? ஒரே நாளில் உங்களை உயர்த்தி கொண்டு வந்து மேலே உட்கார வைக்கவும் கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மத்திய 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மத்திய 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி முடிக்கிறாரு. பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது அவருடைய கீர்த்தி, கடைசி 2 வசனம் வாசிங்க, 4ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் கடைசி 2 வசனம். அவருடைய கீர்த்தி, நல்ல கவனிங்க, இயேசு பேசுறது இஸ்ரவேலுக்குள்ள. கீர்த்தி எங்க பிரசித்தமாயிற்று? சிரியா பக்கத்து தேசத்துல, கலிலேயாவிலும். உங்களுடைய டேலண்ட் கர்த்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமானால், தேவன் அதை பயன்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், ஓவர் நைட்ல 7 நாட்டுக்கு கொண்டு போவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். கர்த்தர் உன்னை உயர்த்தல, பொறுமையா வைக்கிற சொல்றாருன்னா பொறுமையா இருங்க. சிலர்லாம் வேலைக்கு சேர்ந்துருவாங்க. வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, உடனே உயரணும்னு நினைப்பாங்க. வேலைக்கு சேர்ந்த உடனே நம்மள இன்னும் மேலே ப்ரமோஷன் வராமல் இருக்குதே, நேற்று வந்தவங்களாம் ப்ரமோஷன் ஆயிட்டானே. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களையும் என்னையும் எப்போ உயர்த்தணுங்கிறத பரலோகம் ஏற்கனவே நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கு. அது வரைக்கும் அது உங்களை என்னையும் ஒரு சீலையில சுற்றி தான் வச்சு ஓரமாக தான் வச்சிருக்கும். அந்த ஓரமாக வச்சிருக்கிற காலத்தை அசட்டையாக நினைக்காதீங்க. தேவன் மறந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. தேவனுக்கு நீங்க தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை நிகர் இல்லாததாய் மாத்துறதுக்காக தான் கர்த்தர் கொஞ்ச காலம் உங்களை மறைச்சு வச்சிருக்கிறார். அன்கம்பேரபிளா கர்த்தர் மாத்த விரும்புறார். மாத்துவாரா? மாத்துவார். இந்த ஊழியத்துக்கு வரும்போது நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ஊழியத்துக்கு வரும்போது ஒரு மூத்த ஊழியர் என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, தம்பி, வசனத்துக்கெல்லாம் இந்த காலத்தில் என்ன கிடையாது, மரியாதை கிடையாது. நீலாம் வசனம் பேசினாலும் எவனும் கேட்க மாட்டான். அதனால ஏதோ கிடைக்கிற 10-20 பேரோட நம்ம பேசிட்டு போயிடணும் தம்பி. நான் அவர்கிட்ட திருப்பி சொல்லுவேன், அண்ணே இல்லை வசனத்துக்குன்னு ஒரு மரியாதை வரும். ஒன்றுமில்லாததுக்கெல்லாம் மரியாதை இருக்கும்போது வசனத்துக்கு எப்படி மரியாதை இல்லாமல் போகணே? நம்ம போய் ஒவ்வொரு மாவட்டமாக பேசுவோம். அவர் முடியாதுன்ட்டார். ஆனால் நடந்த சம்பவம் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆண்டவர் பொறுமையாக வச்சுக்கிட்டே இருந்தார். எனக்கு கூட நடுவில் கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு, இப்படியே போயிட்டு இருக்குதே. ஆனால் ஆவியானவர் சொல்லிகிட்டே இருந்தார், பொறுமையோடு காத்துரு. நான் சொல்லுவேன், இன்னைக்கு தைரியமா சொல்லுவேன், உலகம் எங்கும் வசனத்துக்கு என்று ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். வசனத்துக்குன்னு கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற புறாவை போல இது அற்புதத்துக்காக, அடையாளத்துக்காக, பணத்துக்காக ஓடாம வெறும் வசனத்துக்கு காத்திருக்கிற கூட்டம் இருக்கு. நான் சொன்னேன், 100களில் இல்ல, 1000களில் இல்ல, லட்சங்களில கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்படி ஒரு கூட்டத்தை, பல லட்சம் பேரை கர்த்தர் உலகத்துல உண்டாக்கி வச்சிருக்கிறார். போய் பாருங்க, வசனம் பேசுற ஊழியக்காரனுடைய யூடியூப் எடுத்து பாருங்க. அவங்களுடைய ஊழியங்கள்ல எந்த விதமான அற்புத அடையாளங்களும் இருக்காது. வெறும் பைபிள் ஸ்டடி, ஆழமான சத்தியம், அதை மட்டும், அதுல ப்ராஸ்பரிட்டி, பணம் கொடுப்பாரு, உன்னை உயர்த்துவார், அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், எதுவுமே இருக்காது. அப்படி பேசுற ஊழியக்காரனுடைய யூடியூப்களை போய் எடுத்து பாருங்க. உலகமெங்கிலும் அப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அவர்களுக்கு பின்னால் லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறாரு. இவர்கள் எல்லாம் வசனத்துக்காக அதில் சேர்ந்து இருக்கிறவர்கள். இப்படி ஒரு கூட்டத்தை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அதே தான் சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் உண்மை உள்ளதாக இருக்குமானால், கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்பட வேண்டும் என்று நீ விரும்புவாயானால், அதற்கென்று ஒரு கூட்டத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாளில் உருவாக்குவார். ஏன் பாட்டுக்கு உருவாக்குவார். சாராள் நவரோஜ் அம்மா பாட்டுக்கு இன்னைக்கும் எத்தனை லட்சம் பேர் உட்காந்துருக்கிறான். ஃபாதர் பெர்க்மேன்ஸ் பாட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் உட்காந்துருக்கிறான். ஒரு காலத்துல ஒரு பெரிய ஊழியர் அக்கார்டின் வாசிப்பார். அக்கார்டின் வாசிக்கும் போது ஒரு முறை ட்ரெயின்ல ஒரு அம்மா அவரை வந்து சந்தித்தாங்களாம். சந்திச்சுட்டு சொன்னாங்களாம், ஐயா, நீங்க அந்த அக்கார்டின் வாசிங்கிற ஸ்டைல், இதை பார்க்கறதுக்கு நான் எத்தனையோ மணி நேரம் டிராவல் பண்ணி வருவேன். என்ன அழகா வாசிக்கிறீங்க, நான் அந்த அக்கார்டிங்காகவே மீட்டிங்க்கு வருவேன்னாங்களாம். அவர் சொன்னாராம், எப்பொழுது இந்த அக்கார்டின் என் தேவனை பார்க்க விடாம என்ன பார்க்க வச்சுச்சோ, அதற்கு பிறகு இந்த அக்கார்டினை நான் தொடமாட்டேன்னு கீழே வச்சவர் தான் 5 வருஷம் அக்கார்டினை கையில் எடுக்கவே இல்லை அவர். ஏன்? உன்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நீ வாசிக்கிற மியூசிக்குக்கும் ஒரு கூட்டத்தை கர்த்தர் உருவாக்கி வைப்பார், நீ தேவனுக்கு முன்பாக தாழ்மையுடையவனாய் இருந்தால். அதுதான் கர்த்தர் விரும்புறார். கர்த்தருக்கு தேவை என்ன? அவர் கையில் இருக்கிற பட்டயமா நீ இருக்கணும்.
உன்னை உயர்த்தும் போது நீ சாத்தான் கைக்கு திரும்பி போயிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவத்துல உயர்த்தப்பட்ட பிறகு சாத்தான் கைக்கு போன எத்தனையோ பட்டயம் இருக்குது. சாத்தானுக்கு பயன்படுகிற எத்தனையோ பட்டயம். தேவனை விட்டு ஜனங்களை சினிமாவுக்கு நேரா திருப்புறம். சினிமால இருந்து ஒரு காலத்துல சர்ச்சுக்கு ஜனங்களை கூட்டிட்டு வந்த காலம் போய் இன்னைக்கு சினிமாக்காரன் ஆற ஆட்டத்துக்கு ஜனங்களை திருப்பிக்கிட்டு போகிற கூட்டம் வந்துருச்சு. இது சாத்தான் கைக்கு போன பட்டயம். சினிமாக்காரனை மாதிரி ட்ரெஸ் பண்ற காலத்தை விட்டு தேவ ஜனங்கள் டீசெண்டா ட்ரெஸ் பண்ண காலம் போய் இப்ப சினிமாக்காரனை மாதிரி முடிவெட்டி ட்ரெஸ் பண்ணி போறதுக்கு இங்க இருக்கிற பட்டயங்கள் கூட்டிட்டு போகுது. இது யாரு? மீண்டும் கோலியாத்து கைக்கு போன தாவீதின் பட்டயம். ஒரு காலத்தில் அவர்கள் நிகரில்லாதவர்கள். உன்னையும் என்னையும் அப்படி ஏமாற்றக்கூடியவர்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள். உன்னையும் என்னையும் கர்த்தர் வேறு விதமாய் பயன்படுத்த விரும்புகிறார். நான் சொல்லுவேன், கிறிஸ்தவத்தினுடைய அடுத்த ஜெனரேஷன் நம்ம கையில தான் இருக்குது. நம்ம கையில தான் இருக்கு. உனக்குள்ள விதை தப்பான விதையா விழுந்துருச்சுன்னா முளைக்கிறது தப்பா தான் முளைக்கும். ஃபேமை பார்த்து விரும்பாத, புகழ்ச்சியை விரும்பாதீங்க, 4 பேர் புகழணும்னு விரும்பாதீங்க. என் டேலண்ட்டு எல்லாருக்கும் அப்படியே பார்த்து அப்படியே பிரமிக்கத்தக்கதா இருக்கணும் நினைக்காதீங்க. ஆண்டவரே இது உமக்கு பயன்படணும்னு மட்டும் நினைங்க. அதை 4 பேருக்கா 40 பேருக்கா 4000 பேருக்கா 4 லட்சம் பேருக்கா என்பதை கர்த்தர் டிசைட் பண்ணுவார். கர்த்தர் நம்மளை உயர்த்தக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை. ஆனா கர்த்தர் நினைக்கிறாரு, உயர்த்தப்பட்டாலும் எத்தனை பேர் எங்கிட்ட வந்தாலும் நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் பக்கம் திருப்பிட்டு அவங்க காணாம போயிட்டாங்க. மோசே கண்மலையை அடிச்சாரு, தண்ணி வந்துச்சு, எல்லாருடைய தாகமும் தீர்ந்துருச்சு. ஆனா மோசே மட்டும் கானானுக்கு போகாம போயிட்டாரு. அது வேஸ்ட் இல்ல? அநேகர் என்னிடத்துல ஓடி வந்து என்ன சொன்னாங்களாம்? உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. ஆனா முடிவு என்னது? உங்களை அறியேன். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப் அப்படிதான் போயிட்டு இருக்குது. உங்களை அறியேன். நான் இப்படி போயிட்டேன். நிறைய பேர் ஆண்டவர் பக்கம் திருப்பினாங்க, அவங்க காணாம போயிட்டாங்க. ஏன்? அந்த பட்டயம் தாவீதின் கையிலிருந்து மீண்டும் எங்க போயிருச்சு? கோலியாத்தின் கைக்கு போயிருச்சு. கடைசியாக அந்த பட்டயத்தை திரைச்சீலையில் மட்டும் சுத்தல, இன்னொன்னுலையும் சுத்தி வச்சிருந்தாங்க. வாசிங்க அதே வசனத்தை திருப்பி வாசிங்க. 1 சாமுவேல் 21 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீர் கொன்ற கோலியாத்தின் பட்டயம் இருக்கிறது, அது ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி இருக்கு. நல்லா கவனிங்க. ஏபோத்துங்கிறது என்னது? ஆசாரியனுடைய ட்ரெஸ்ஸு. உன்னுடைய பட்டயம், உங்ககிட்ட இருக்க டேலண்ட்டு, நீங்க எதுல சுத்தப்பட்டிருக்கிறீங்க? முதல்ல தாழ்மை இருக்கணும். இது 2வது, உங்களுக்கு ஒன்று நல்லா தெரியணும். நான் தான் கடைசியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிற மிக முக்கியமான பாயிண்ட். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்ககிட்ட கொடுத்துருக்கிற டேலண்ட்டு, உங்ககிட்ட கொடுத்துருக்கிறதான வேற எந்த ஒரு திறமையோ எந்த ஒரு காரியமோ முழுக்க முழுக்க கர்த்தருடைய ஊழியத்திற்கு மட்டுமே. இது வேற எதற்காகவும் கிடையாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இந்த பட்டயத்தை கர்த்தர் நம்மளை எதுக்கு சுத்தி வச்சிருக்கிறார்? எதுல சுத்தி வச்சிருக்கிறாரு? ஏபோத்துல சுத்தி வச்சிருக்கிறார். ஏபோத்னா ஊழியக்காரனுடைய ட்ரெஸ், ஆசாரியன் போட்டிருக்கிற ட்ரெஸ். இப்ப இந்த பட்டயம் எதுக்குள்ள இருக்குது? இப்ப ஆசாரியனுக்கு பதிலாக பட்டயம் இருக்கு உள்ள. அப்போ ஆரோன் அது உள்ள இருக்கான். இப்ப ஆரோன் இல்ல. இப்ப அந்த ட்ரெஸ்க்குள்ள எது இருக்குது? பட்டயம் இருக்கு. நீங்களும் நானும் இருக்கிறோம். உங்களை என்னையும் கர்த்தர் எதுக்குள்ள வச்சிருக்கிறாரு? உன் டேலண்ட், நம்முடைய திறமை, நம்மகிட்ட இருக்கக்கூடியதான எந்த ஒரு மேன்மையான காரியங்கள் அத்தனையும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று மட்டுமே. இன்னைக்கு நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற இந்த டேலண்ட், இது எல்லாத்தையும் எந்த கவர்ல வச்சிருக்கிறீங்க நீங்க? இன்னைக்கு கிறிஸ்தவத்துல 2 விதமான ஊழியம் இருக்கு. 2 விதமா இருக்கு. ஒன்று, தேவனுக்கென்று ஊழியம் பண்ணக்கூடிய ஊழியர்கள் ஒன்று. இன்னொன்னு என்டர்டைன்மெண்டா மினிஸ்ட்ரி பண்றவங்க ஒன்று. ஜனங்களை மகிழ்விச்சு ஜாலியா நடத்தி அவங்கள வந்துட்டு ஒரு என்டர்டைனா வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய ஊழியர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொன்று, தேவனுக்கென்று அவர்களை வைராக்கியமாய் உருவாக்கி வசனத்தில் நிறுத்தி அவர்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கக்கூடியதான ஊழியம் ஒன்று. ஒன்று மினிஸ்ட்ரி, இன்னொன்று என்டர்டைன்மெண்ட். இந்த மினிஸ்ட்ரியை தேவ சித்தத்தோடவும் செய்யலாம், என்டர்டைன்மெண்ட்டாகவும் செய்யலாம். இன்னைக்கு உலக பிரகாரமாக அப்படித்தான் எல்லாத்துலேயும் உண்டு. ஆனால்
கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழியத்துல என்டர்டைன்மெண்ட் ஒன்று கிடையவே கிடையாது. there is no entertainment ministry. ஜனங்களை சந்தோஷமாய் வைக்கிறதுக்கான ஊழியம் இங்கே இல்லை. அதுக்குன்னு ஒரு ஊழியம் இல்லை. இங்கே சந்தோஷமாய் இருக்கிறதுக்கு, சமாதானமா இருக்கிறதுக்கு எல்லாம் போதிக்கப்படும். ஆனா உங்களை உலக பிரகாரமா சந்தோஷமா வைக்கிறதுக்கு என்ன கிடையாது, அப்படி ஒரு மினிஸ்ட்ரி கிடையாது. என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா தமிழ்ல பொழுதுபோக்கு. ஆனா இங்க வசனத்தின்படி கடைசி காலம் ஆயிடுச்சு, நாட்கள் பொல்லாதவைகளானபடியினாலே காலத்தை புரோஜனப்படுத்து. இங்க பொழுதுபோக்கே கிடையாது, புரோஜனப்படுத்துதான் இருக்கு. புரோஜனப்படுத்துற மினிஸ்ட்ரி ஒன்று இருக்கு, பொழுதுபோக்குகிற மினிஸ்ட்ரி இருக்கு. 2 மணி நேரம் இன்னைக்கு ஆராதனை, அட்டி ஆட்டம் பாட்டம், ஆடி பாடி டயர்ட் ஆகி வேர்த்து விறுவிறுத்து தண்ணி சோடா ஜூஸ் வரைக்கும் குடிச்சு வரும்போது பையன் பயங்கர என்டர்டைன் ஆகி வருவான். செம்ம ஜாலியா இருந்துச்சு, ஒரே இன்ட்ரெஸ்ட். இப்ப நாங்க சினிமா பாட்டு கேட்கல, நாங்க என்ன செய்யல, அருவருப்பான காரியங்கள்லாம் எதுவும் செய்யல. ஆனா ஃபுல்லி கிறிஸ்டியன் பேஸ். ஆனா நடந்தது எல்லாம் என்னது, என்டர்டைன்மெண்ட். there is no entertainment ministry. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, பைபிள்ல கிடையாது, அப்படி எதுலையுமே கிடையாது. இங்க இருக்கிறது எல்லாமே காலத்தை பிரயோஜனப்படுத்துற ஊழியம் தான் இருக்கு. உன் மைண்ட்ல நீ ஆடினது நிக்காது, நீ குதிச்சது நிக்காது, நீ பரபரன்னு கத்துனது நிக்காது. ஆனா உன் இருதயத்துல போட்ட இந்த வசனம் உன் வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும், ஊழியத்தின் முடிவு வரைக்கும் பேசும். ஒருவேளை அது விதைக்கப்படும் போது கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நாங்கள் வைத்து கொடுக்கிற இந்த பட்டயம் இருக்குதே, ஏபோத்துக்குள் வைத்து கொடுக்கிறோம். இது ஊழியத்துக்கென்று வைத்து கொடுக்கப்படுகிறது. இது உங்களை என்டர்டைன் பண்றதுக்கெல்லாம் இல்ல, உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்கு இல்லை. ஆனா எனக்கு தெரியும், இங்கே ஒரு கூட்டம் அடுத்த ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக எழும்பும். யாருக்குள்ளேயோ கர்த்தர் ஆழமா விதை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு வசனம் ஒரு இடத்தில் விருதாவாய் போடப்பட்டதே கிடையாது. அங்கே ஏதாவது ஒரு நல்ல நிலம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்குள்ளே போடப்படுகிற வசனம் முளைக்கும். அதில் வரக்கூடிய கனியை புசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஒரு நாள் உருவாக்குவார். அதான் நிஜம். நாங்க ஒருத்தருக்கு பேர் வச்சோம். என்ன பேர் வச்சோம்னா, 3 நாள் பிரேயர் மீட்டிங். அவர் கூப்பிடுவார். முதல் வருஷம் தெரியாம மாட்டிட்டேன் அவர்கிட்ட. ஊழியத்துக்கு வந்த புதுசு 3 நாள் உபவாச ஜபம்னாரு. வாங்க தம்பி, ஃப்ரீயாக தானே இருக்கேன். அப்போ ஃப்ரீயாக தான் இருந்தேன், வரனே அப்படின்னு. அவருக்கு நான் வச்ச பேர் வந்து ஜப தீவிரவாதி. நான் வச்ச பேர் அவருக்கு ஜப தீவிரவாதி. என்னன்னா, முதல் நாள் காலைல 5 மணிக்கு இப்படி கையை தூக்குவார். தூக்குனாருன்னா 7-8 மணி வரைக்கும் அப்படியே நிற்பார். அப்புறம் அப்படி சாஞ்சி உட்காருவார். அங்கேயே ஒரு டீ குடிப்போம். ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து வசனம் பேசிக்கிட்டு இருப்பார். ஜோமனுவோம் பாரு. அந்த 1/2 மணி நேரத்தில் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடணும். திருப்பி 10 மணி வரைக்கும், 10லேருந்து 11 மணிக்கு டைம் கொடுப்பாரு, போய் குளிச்சுட்டு வரத்துக்கெல்லாம். அதான் ஃபாஸ்டிங் ஆச்சே, சாப்பிட்றதுக்கு வழியே கிடையாது. அதுவும் அவர் எங்கே வைப்பார் தெரியுமா? ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கெஸ்ட் ஹவுஸில். நீங்கள் மரத்தில் ஏறி பழம் தின்னு சாப்பிட்டா தான் உண்டு. 3 நாள் மனுஷன் நைட்டு 12 ஆல் நைட் ப்ரேயர் 10 to 12 பாரு. அப்படியே போகும். 12 மணிக்கு இவர் விட்டா போதும், சோத்திராண்டவரே. அப்படி 12 மணிக்கு முடியும் போது கேட்பார், ஜெகன் அந்த ரெவலேஷனில் ஒன்று இருக்குதே அப்படின்னு ஆரம்பிப்பார். எனக்கு கண்ணெல்லாம் சொக்கும். 1 மணி நேரம் பேசுவார். சரி, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? நான் ரொம்ப நேரமாக அப்படித்தானே உட்காந்துருக்கேன், போய் படுத்துக்குங்க அப்படிம்பார். படுத்து முடிப்போம். 3 மணிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு சோதரம் 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 பாரு. நம்ம கேட்காம படுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, ஆத்மாலாம் அழிதாண்டவரே, ஊழியக்காரெல்லாம் தூங்கிட்டு இருக்கானே, இவெல்லாம் என்ன ஆமா ஆண்டவரே பாரு. அதுக்கு மேலே தூக்கம் வராது. ஏன்னா அவர் அதுக்கு மேலே வேற என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. பிசாஸ்ட்டை பிடிச்சி கொடுத்தாலும் கொடுத்துருவார் போல தெரியல. 3 நாள் வெறுத்துறோம் வாழ்க்கை. ஆனால் நான் சொல்லுவேன், 1 வருஷம் பண்ணுவதற்கு தேவையான மொத்த ஊழியத்துக்கான சார்ஜையும் அந்த 3 நாள் அந்த மனுஷன் ஏற்றி அனுப்புவார், அந்த ஜபத்துக்குள்ள. அப்படிப்பட்ட ஜப வீரர்கள் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு எங்களுக்கு அது கஷ்டமா இருந்துச்சு. இப்பவும் சொல்லுவேன், அப்படிப்பட்ட ஒரு ஜப வீரன் எனக்கு துணையாய் கிடைத்தால் நலமாய் இருக்கும். மாசத்துக்கு 3 நாள் கிடைச்சா கூட நலமாய் இருக்கும். இப்ப தேடுறோம், கிடைக்கல. அதுதான் உண்மை. நல்லா வசனம் படிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உயர்த்துற வரைக்கும் காத்துருங்க. உங்ககிட்ட கொடுத்த டேலண்ட் உங்களுக்கு இல்லை, கர்த்தருக்கு.
உங்களுக்கு கொடுத்த டேலண்ட் உலகத்துக்கு இல்லை, கர்த்தருக்கு. அவர் உயர்த்துகிற வரைக்கும் பொறுமையா காத்துருங்க. பணத்துக்காகவும் புகழுக்காகவும் அடிமையாகவே ஆகாதீங்க. ஒரே ஒரு காரியம், நான் தேவனுக்காக பூமிக்கு வந்தேன், என் தேவனுக்காக நான் பூமியை விட்டு வெளியே போவேன். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்துல கண்களை மூட போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நாம் யார் கையில் இருந்திருக்கிறோம்? கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டு இருக்கிறார். சாத்தானின் தலையை நசுக்கி கோலியாத்தின் பட்டயமாக இருந்த நம்மை ஒரு நிகரில்லாத பட்டயமாக உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ கர்த்தருக்கென்று மட்டும் தாழ்மையோடு பொறுமையோடு அடங்கி இருந்து பார். எங்கேயோ தமசுக்கு போன வழியில தடுக்கி விழுந்தவன் ஒருத்தன், கொஞ்ச நாள் குருடா இருந்து சுகமானவன், சரீர பாடுகள் பட்டவன், ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ள எழுதுனது இன்னைக்கு கோடி கணக்கானவங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற பைபிளா மாறிடுச்சு. பைபிளா மாறிடுச்சு. ஆண்டவரே என்னை விட்டு போயிடுங்கன்னு சொன்னவன், நான் லாக்கிப்பட மாட்டேன்னு சொன்னவன், ஒரு நாள் பயந்து மறுதளிச்சவன், கர்த்தருக்காக படிக்க தெரியாது கல்லாதவர்னு பேர் வாங்கினவன், அதுக்கு பிறகு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிச்சு இன்னைக்கு அவனுடைய புக்கத்தான் சயின்டிஸ்ட் எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன் கர்த்தர் உன்னையும் அப்படி மாற்ற முடியாது? ஏன் கர்த்தர் உன்னை அப்படி உயர்த்த முடியாது? நீ ஏன் கோலியாத்து கையில பட்டயமா இருக்கணும்? கொஞ்ச நாள் கர்த்தருடைய கரத்துல இருந்து பார். உன்னை கொஞ்ச நாள் அந்த திரைச்சீலையில மறைச்சு வச்சிருப்பார் ஆண்டவர், சீலைக்குள்ள வச்சிருப்பாரு. கொஞ்ச நாள் உன்னை சீலையில மறைச்சு வச்சிருப்பாரு. தாழ்மையோடு காத்துரு, பொறுமையோடு இரு. உடனே உடனே நீ நினைக்கிற நேரத்தெல்லாம் உயர்த்த மாட்டார். அவருக்குன்னு ஒரு நாள் இருக்கு. அந்த நாள்ல உன்னை உயர்த்தும் போது இந்த உலகமே உன்னை பார்த்து சொல்லும், அவனுக்கு நிகர் இல்லை, அவனை மாதிரி பாட முடியாது, அவன் பாட்டுக்கு மாதிரி வேற பாட்டு இல்லை. இன்னைக்கு சொல்றாங்க சாராள் நவராஜ் அம்மா பாட்டு மாதிரி வேற பாட்டு இல்லை, அதற்கு நிகர் இல்லை, அதற்கு நிகர் இல்லை. ஸ்பர்ஜன் ஐயாவை பார்த்து சொல்றாங்க அவரை மாதிரி பிரசங்கம் பண்ணவே முடியாது, அதற்கு நிகர் இல்லை. ரெய்னார்ட் பாங்கேவை பார்த்து சொல்றாங்க அவருக்கு வரா மாதிரி கூட்டம் வரவே வராது, அதற்கு நிகர் இல்லை. கர்த்தர் அதே மாதிரி ஒரு நாளிலே ஒரு நாள் உன்னையும் சாட்சியாக நிறுத்துவார், உன் சபையையும் சாட்சியாக நிறுத்துவார். நீ அது வரைக்கும் அந்த சீலைக்குள்ளே அடங்கிடு. அந்த பரிசுத்தவான்கள்லாம் எங்க இருக்குன்னே தெரியாம ஒரு காலத்துல மூளையில அடங்கி இருந்தவங்க தான் இன்னைக்கு நிகர் இல்லாதவர்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உன்னையும் அப்படி மாத்துவார். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கணும், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே ஏபோத்துக்குள்ள ஊழியத்துக்கென்று தான் நான் பயன்படுத்துவேன். இது எனக்கோ என் நாம உயர்த்துக்கோ என் ஊழியத்தை டெவலப் பண்றதுக்கோ நான் பணம் சம்பாதிப்பதுக்கோ எதிர்காலத்துக்காகவோ என் பிள்ளைகள் எதிர்காலத்துக்காகவோ எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வசனத்தையோ பாட்டையோ தாளந்தையோ இந்த ஊழியத்தையோ நான் பயன்படுத்த மாட்டேன். என் ஊழியம் பொழுதுபோக்குக்கு அல்ல, என் ஊழியம் வியாபாரத்திற்கு அல்ல, என் ஊழியம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு அல்ல, என் ஊழியம் கர்த்தருக்குரியது. எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் என் தேவனுக்குரியது. அது ஏபோத்துக்குள் தான் இருக்கும், ஏபோத்துக்கு பின்னாடி தான் இருக்கும். அது வேற எதுக்கும் பின்னாடியும் போகாது, அது உலகத்துக்கு பின்னாடி போகாது, ராஜ வஸ்திரத்துக்கு பின்னாடி போகாது. பட்டயம் நியாயமா ராஜாவுக்கு பின்னாடி போகணும், ஆனா இது ஏபோத்துக்கு பின்னாடி போயிருக்கு. ஒரு காலத்துல இது கோலியாத் என்கிறதான பெரிய போர் சேவகனுக்கு பின்னாடி இருந்த பட்டயம், ஆனா இன்னைக்கு ஆசாரியனாகிய ஏபோத்தின் வஸ்திரத்துக்கு பின்னாடி இருக்குது. கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிரு. நீ நிகரில்லாத பட்டயமாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். உன்னை ஒப்புக்கொடு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் உமக்கென்று எதையாகிலும் செய்துவிட்டு பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. ஏதாவது எனக்கு நான் உங்களுக்குன்னு செஞ்சுட்டு வரணும்பா. ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை நாங்கள் போற்றுக்கிறோம்ப்பா, தண்ணிக்கு மேலே போற்றுக்கிறோம்ப்பா. இது சீக்கிரத்தில் பலன் கொடுக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் நட்டும் எங்கள் ஆவியானவர் நீர் பாய்ச்சுவீராக, எங்கள் தேவனாகிய கர்த்தர் விளையச் செய்வீராக. உடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். வழி நடத்தும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.